கன்னியாகுமரி மாவட்டத்தின் திட்டக்குழு கூட்டம் இன்று காலை மாவட்ட கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்ட அரங்கில் நடைபெற்ற இந்த திட்டக்குழு கூட்டத்திற்கு இன்று 15 பொருட்குறிப்புகள் எடுத்திருந்தோம். 15 பொருட்குறிப்புகளையும் ஆலோசிக்க மாவட்டத்தின் துறை சார்ந்த உயர்துறை அதிகாரிகள் யாரும் அதிக அளவில் கலந்து கொள்ளவில்லை. ஒரு சில அதிகாரிகளை தவிர. மாவட்ட திட்ட அலுவலர் அவர்கள் சென்னையில் மீட்டிங் இருப்பதாக சொன்னார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆகையால் பிற துறை அதிகாரிகள் யாரும் அதிக அளவில் கலந்து கொள்ளவில்லை. 2 துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். திட்டக்குழு உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் துறையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத மக்கள் மன்றத்தை அவமதித்த அனைத்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து துறை அதிகாரிகளை கண்டித்து இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கழிந்த மழையில பருவமழை பொழிந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில். இந்த பருவமழையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் இதுவரை சரி செய்யப்படவில்லை. தற்காலிகமாக சாலைகளை சரி செய்து விட்டிருக்கிறார்கள். அது நிரந்தரமாக சரி செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு நாள் மழைக்கே கன்னியாகுமரி மாவட்டம் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆட்சி மாவட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் இந்த ஒரு நாள் மழைக்கே கன்னியாகுமரி மாவட்டம் தத்தளித்தது. இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல 93, 2015, 18 ஆண்டுகள்ல எல்லாம் அதிக அளவில் மழை பெய்த பிறகும் இங்க இருக்கக்கூடிய அணையின் நீரினை திறந்துவிட்ட பிறகு இந்த அளவு பாதிப்பு இல்லை. இது ஒரு நாள் மழைக்கே தத்தளிக்கிறது. எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததுதான் இதற்கான காரணம். நாங்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டிருக்கிறோம். குளங்களை தூர்வாருவது, ஆறுகளை தூர்வாருவது, இந்த எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த விடிய அரசு செய்யவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தை வேண்டும் என்றே புறக்கணிக்கிறது. அந்த வரிசையில தான் இப்ப இருக்கக்கூடிய துறை அதிகாரிகளும் வரல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட இந்த கூட்டங்களில் தற்போது விடிய அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த துறை அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆபீஸ்ல பார்த்தாலும் இதுதான் நிலைமை. எல்லா இடத்துலையுமே ஃபைல் பெண்டிங், அதிகாரிகள் சரியா வேலைக்கு வராது. அதிகாரிகள் அந்த வேண்டுமென்றே மக்களின் குறைகளை சரி செய்யாமல் இருக்காங்க. இது விடிய அரசின் அலட்சிய போக்கு. தற்போது போக்குவரத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை